இயேசு அழைக்கப்பட்ட இடத்தில் இருந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். இயேசுவை விட்டு பிரியாமல் இருந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். இயேசு வருவதற்கு முன்பே அநியமாக வந்திருந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். இயேசுவின் வருகைக்கு ஏற்பாடுகள் செய்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். இயேசுவையும் சீடர்களையும் அழைக்கச் செய்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். மகிழ்வாரோடு மகிழுங்கள் என்ற இறைவாக்கின்படி திருமண மகிழ்ச்சியில் பங்கு பெற வந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். மணமக்களை ஆசீர்வதிக்க வந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். குடும்பங்களை திருக்குடும்பமாக மாற்ற வந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். உலகப் போக்கில் திருமண விழா அமையாமல் இறை திரு ஒன்றிப்பின் பிரசன்னத்தில் அமைய காரணமாக இருந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். கடவுளின் தாய் என்றாலும் மக்களுள் ஒருவராக தாழ்மையாக இருந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். எலிசபெத்து உடன் சேர்ந்து பாடியது போல் தேவ ஆவிக்காய் பாடல்களை பாடிய மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். வீண் பேச்சு பேசாமல் ஞானமுள்ள வார்த்தைகளை பேசிக் கொண்டிருந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். பணிவிடை செய்து கொண்டிருந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். திருமண விழா நிகழ்வுகளை கவனமாக கண்காணித்து வந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். திருமணப் பந்தியை இறைவேண்டலுடன் ஆசி வழங்கித் தொடங்கிட காரணமாக இருந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். தான் திருமண வீட்டிற்கு வந்தது விருந்துக்காக மட்டுமல்ல, விண்ணக மாட்சிமைக்காக
என உணர்ந்திருந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். தன்னை பற்றிய நினைவில்லாமல் அடுத்தவரை பற்றியே அக்கறையுள்ளவராக இருந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். எவ்வகை சிக்கலும் மனத்தாங்கலும் ஏற்படாமல் அமைதியும் மகிழ்வும் நிகழ்ந்திட காரணமாக இருந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். திருமண பகட்டு உடை அணிந்த பெண்கள் நடுவில் விண்ணக ஒளி மிகுந்த பெண்ணாக விளங்கிய மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். தாய்மையின் தகைமை வெளிப்படும் தன்மையில் விளங்கிய மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். அன்பு தந்தையே, உண்மையான முழுமையான அழகுமிக்க அன்பு தாய் மரியா கானா ஒரு திருமண வீட்டில் இருந்தபோது உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட புனித தாய் என்பதை எல்லாரும் உணர்ந்திருப்பார்கள். அவரது முக அழகு, புன்னகை, கனிவான பேச்சு, நடை, உடை, பாவனை, செயல்பாடு அத்தனையிலும் ஏதோ ஒரு வேறுபாட்டையும் வியத்தகு மாட்சிமையையும் மக்கள் பார்த்திருப்பார்கள். அன்பு தந்தையே, நாங்கள் உலகத்தில் வாழ்ந்தாலும் இந்த உலகத்திற்கு உரியவர்களும் அல்லர், சார்ந்தவர்களும் அல்லர். விண்ணகமேயும் தாய்நாடு, நாங்கள் தற்கால குடிகளாக குறிப்பிட்ட காலம் இவ்வுலகில் வாழ்ந்து உம் திருவுளத்தை நிறைவேற்ற விண்ணிலிருந்து அனுப்பப்பட்ட குட்டி மெசியாக்கள் என்பதை உணர்கிறோம். இந்த உலகத்தின் பேச்சும் நடையும் எண்ணமும் செயலும் உமக்கு எதிராகவே உள்ளன. ஆகவே எங்களது பேச்சில் நன்னெறியும், நடையில் நன்னயமும், எண்ணத்தில் ஏற்றமும், செயலில் செம்மையும் வழிபட்டு நாங்கள் உமக்கே உரியவர்கள் என்பதை உலகம் சொல்ல வேண்டும். ஆகவே நாங்கள் எங்கிருந்தாலும் கடவுளின் பிள்ளைகள் என்ற இறை அச்சத்தோடும் விண்ணக மகிழ்ச்சியோடும் வாழ்ந்திட எங்களுக்கு வரம் தருவீராக. அன்பு தாய் மரியாவை போல் நாங்கள் வாழ்ந்து விண்ணக மாட்சியை துலங்க செய்திட அருள் வழங்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.